வாங்க பார்க்கலாம். 3 பார்ட்டா இந்த காட்டுக்குள்ள நம்ம சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. ஆனா வந்து நம்ம ஸ்டே பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். இருங்க அந்த புக்ல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்க இருக்குங்க. சின்ன சின்ன டென்ட் எல்லாம் இருக்கு. இந்த டென்ட் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே இது போடலாம். இது வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தென்னை கீத்தும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்ஸும் தேவைப்படுது. எந்த இடத்துல வைக்கலாம்? இங்க வைக்கலாமா? இந்த இடம் கரெக்டாக இருக்கும். நம்ம உட்டை வச்சு ஏதாவது பொருள் செய்யணும்னா நமக்கு இந்த ஆக்ஸ் வேணும். அது இதையும் ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு 10 ஸ்டிக்கும் 11 தென்னை மரத்தோட இலையும் வேணும். ஆல்ரெடி நம்ம ஒரு தென்னை மரத்தை வெட்டியிருந்தோம்ல, அதுல இருந்து இலை வந்திருக்கும் இருக்குங்க. ஓகே இதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. ஓகே ஒரு மரத்துல இருந்து 4 கிடைக்கும் போல. இப்போ இதை எடுத்துட்டு போய் அங்கே வைக்கணும். இப்போதைக்கு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னை கீத்தை வச்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்ட் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் மரத்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய வீடா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். எப்படி காத்தடிச்சா இது பறந்து போயிடும். அதனால நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். ஆனால் தென்னை மரம் தானே வேற லெவலு. தென்னை மரத்துல இருந்து வரக்கூடிய தேங்காய் இளநீ வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய இலையை வச்சு நம்ம டென்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய உட்டை வச்சு நம்ம வீடு கட்டிக்கலாம். எல்லா வகையிலும் யூஸ் ஆகுது தென்னை மரம். வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி திட்டுவாங்கல்ல, உன்னை பெற்றதுக்கு 4 தென்னை மரத்தை நட்டுருந்தா கூட எனக்கு பிரயோஜனமா இருந்திருக்குண்டான்னு. அது உண்மைதான் போல. ஒரு தென்னை மரத்துல இருந்து 4-5 கீத்து தான் கிடைக்குது. நிறைய கிடைச்சா என்ன, ஏன்னா எத்தனை மரத்துல நானும் வெட்டுவேன். காட்டுக்குள்ள இருக்க மொத்த மரத்தையும் வெட்டி சாச்சிருவேன் போல. இங்க பாருங்க இப்பயே ஏகப்பட்ட மரத்தை நான் வெட்டிட்டேன். இதே மாதிரி நம்ம தேவைக்கு வெட்டினோம்னா மொத்த காடியும் அழிச்சிருவோம் போல. ஓகே அவ்வளோதான் எல்லாமே வச்சாச்சு. ஆனால் நம்ம டென்ட் இன்னும் ரெடியான மாதிரி தெரியலையே. ஒன்று வைக்க மறந்துட்டோம். 10 ஸ்டிக்கு வைக்க மறந்துட்டோம். அது 10 ஸ்டிக்கு வச்சா தான் அது ரெடி பண்ண முடியும். நம்ம ஸ்டிக்கு எங்கே போகிறது? இங்கே இங்கே ஒரு சின்ன மரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது மரம் இல்லை, சின்ன செடி. இதை வெட்டினோம்னா நமக்கு ஸ்டிக்கு கிடைக்கும். எஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இது 2 ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு இது மாதிரி இன்னும் 8 தேவை. ஏன்னா மொத்தம் 10 வச்சா தான் இந்த டென்ட் நம்ம ரெடி பண்ண முடியும். எல்லா பக்கமும் ஸ்டிக்கை வச்சு முட்டு கொடுத்தா தான் இது காற்றுல பறந்து போகாமல் இருக்கும். இல்லைன்னா லைட்டாக காற்று அடிச்சாலும் பறந்து காணா போயிடும். சின்ன டென்ட் ரெடி பண்ணுறதுக்கே காட்டுக்குள்ளே இருக்க பாதி பொருள் அடிச்சாச்சு. இன்னும் நம்ம தேவைக்கு என்னென்ன வெட்ட போகிறோமோ. இன்னும் ஒரு சின்ன மரம் கூட தெரியல. இங்கே இருக்குங்க. இங்கே ஒரு சின்ன மரம் இருக்குது. இதை வெட்டினோம்னா நமக்கு 2 ஸ்டிக் கிடைக்கும். எடுத்துக்கலாம். 2 ஸ்டிக் தான் தரானுங்க. கஞ்ச போயிலுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கலடா. நான் நைட்டுக்குள்ளே இன்னும் டென்ட் ரெடி பண்ணணும். அதே மாதிரி நம்ம சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஃபயர் ரெடி பண்ணணும். இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம இப்போ மணி வந்து மத்தியானம் 2:25. இன்னும் நைட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. பட் இருந்தாலும் சீக்கிரம் நம்ம வேலையை முடிக்கணும். மழை எதுவும் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இந்த காட்டுக்குள்ள இந்த சின்ன செடியை கண்டுபிடிக்கிறதுல போதும் ஆயிடுது. என்னடா புசு புசுன்னு சொல்லிட்டு பாப்பா என்னது கீழே ஏதோ வருது. செலந்தி பூச்சி. இதெல்லாம் நம்மளை கடிக்க வருது. ஆனால் பெருசா இருக்குங்க. காட்டுக்குள்ள விஷத்தோட இருக்கும்ல, அது போயிட்டுக்கு அடிச்சு கொண்டனால இது இருக்கு பாருங்க. நல்ல வேலை கடிச்சிருந்தது. நமக்கு விஷம் ஏறி இருக்கும். ஜஸ்ட் மிஸ் தப்புச்சு. ஓகே இந்த 2 ஸ்டிக்கு இதில் வச்சிடலாம். என்ன கொடுமை சார் இது. இந்த காட்டுக்குள்ள பெரிய பெரிய தென்னை மரம் வாழை மரம்லாம் இருக்கு. ஆனால் அந்த ஸ்டிக் இருக்க மாதிரி சின்ன மரமா எதுவுமே இல்லையடா. இந்த பக்கம் ஸ்டிக்கே இல்லை. அங்கே கொஞ்சம் மரம் இருக்கு. அங்கே போய் பார்ப்போம். செல்லம் இங்கே தான் இருக்கீங்களா? இதை பீஸ் போட்டோம்னா இன்னைக்கு சாப்பாடு இது போதும். ஆனால் அது அடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஓடாத செல்லம், ஓடாத செல்லம், ஓடாத ப்ளீஸ், ஓடாத. அதோட ஓட்டல் அடிச்சோம்னா அது டேமேஜ் ஆகல. அதோட மண்டையில் அடிக்கணும். செல்லம் ஓடாதைங்கிறல்ல. மண்டையை எனக்குள்ள இருக்க பின்ன வெளியே வரான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த உயிரும் தப்பிக்க முடியாது. என்னோட சத்தம் இது பயங்கரமாக சவுண்டு கேட்டது. என்னன்னு தெரியல. இது என்னது? அதோட ஓடு. இதை வச்சு என்ன பண்ணுறது? இதை தூக்கி நம்ம மண்டையில் வச்சுட்டா வெயில் அடிக்காதுல்ல. பட் இது யூஸே இல்லை. அதே வெயிட்டாக இருக்குது. அதை தூக்கிட்டு நடக்கவும் முடியாது. ஓகே கொஞ்சம் பீஸ் கறி இருக்குது. அதை எடுத்தாச்சு. ஆனால் பச்சையாக சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருங்க இந்த ஓட்டை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கலாம்ல. இது டம்ளர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? இருங்க ஆற்றுல இருந்து வச்சு கடல்ல இருந்து தண்ணி பிடிச்சி குடிப்போம். ஆனால் இது கடல் தண்ணியாச்சே. இதை நம்மளால குடிக்க முடியாது. உப்பு கேட்கும். இதை மறந்துட்டேன். நம்ம பக்கத்துல இவ்வளோ தண்ணி இருக்கேன்னு நினைச்சேன். ஆனால் அதை நம்மளால குடிக்க முடியாது. உப்பு தண்ணி. நமக்கு தண்ணி தாக எடுத்தா தென்னை மரம் இருக்கு. ஒரு இளநீர் சீது குடிச்சிக்கலாம். பட் அது மட்டுமே நம்ம நம்பக்கூடாது. வேற ஏதாவது பண்ணணும். டைம் வேற ராக்கெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் இந்த ஸ்டிக் எடுத்து உடச்சிட்டு போய் நம்ம டென்ட் ரெடி பண்ணி ஆகணும். இல்லைன்னா இருட்டாயிரும். சூரியன் டாட்டா கட்ட போறாரு போல. அங்க பாருங்க சூரியன் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. மணி 4:30 ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. தங்குறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணியாச்சு. ஆனால் உள்ள படுத்து நம்மளால தூங்க முடியாது. அதுக்கு ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணோம். அங்கே பாருங்க ஏகப்பட்டது இருக்கு. பட் இங்க பாருங்க பெட்டு கட்டெல்லாம் இருக்கு. ஆனால் அதுக்கு ஸ்டிக் ரோப்லாம் வேணுமா? அதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. ஓகே இப்போதைக்கு பேசிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை கீத்தை வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. இதை வைப்போம். இடத்துல வைக்கலாம். கீழே தான் படுத்து தூங்கணும். ஓகே 6 தென்னங்கீத்து வேணுமா? இங்கே ஒன்று இருக்குது. இது மாதிரி இன்னும் 5 வேணும் நமக்கு. தென்னை மரத்தில் இருந்து விழுந்த தென்னங்கீத்து எங்கே இருக்குது? உன கூட காணவேடா. வெட்டி தான் எடுக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட தென்னை மரத்தை வெட்டியாச்சு. சரி இதையும் வெட்டுவோம். எவ்வளவோ வெட்டியாச்சு. இதையும் என்னது அது கிடைக்குது? தேடி பூச்சி. இது எங்க இருந்து வந்துச்சு? இதுக்குள்ள இருந்து தேன் இருக்குமா நமக்கு? இருங்க சாப்பிட்டு பார்ப்போமா? ஓகே ஈட். எஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. தேன் கட்டுற கூண்டுக்குள்ள தானே தேன் இருக்கும். அதோட வயிற்றுக்குள்ள கூட தேன் இருக்குமாண்ணா தெரியல. ஏதோ ஒன்று எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே தென்னங்கீத்து கிடைச்சி விட்டது. இதை எடுத்துட்டு போய் நம்ம படுக்கிறதுக்கு ஒரு சின்ன பெட் இல்லை, ஒரு பாய் ரெடி பண்ணுவோம். பெட் ரெடி பண்ணுறது தான் சேஃப். ஏன்னா கீழே பாம்பு கீழே வந்துச்சுனாலும் நம்ம சேஃபாக இருக்கலாம். பட் டைம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹீட் ஆக போகுது. அதனால இப்போதைக்கு இதுதான் நம்மளால பண்ண முடியும். ரைட் பெட் ரெடி பண்ணியாச்சு. கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுரா.
சரி ஓகே, நம்ம பண்ண டென்ட்ல இருந்து சொட்டு போடுதான் பார்ப்போம். நல்லா தான் பண்ணியிருக்கோம் போல. உள்ள சொட்டு போடல, ஆனா லைட்டா சொட்டு போடுது. இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நெருப்புக்கு தீப்பந்தம் இருக்கு. ஓகே, இதை ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு ஸ்டிக்கும் கொஞ்சம் துணி வேணுமா, கிளாத் வேணுமா? கிளாத் எங்கேயோ பார்த்தனே. நம்ம இந்த தண்ணிக்குள்ள இருந்து மேலே ஏறி வந்த இடத்துலயே வந்து நிறைய கிடந்தது. இங்கே தானே எங்கேயோ பார்த்தோம். இங்கே ஒன்றையும் காணோம். இதெல்லாம் வந்து இரும்பு, இதெல்லாம் வேணாம், தகரம். இங்கே இருக்குது கிளாத். ஓகே, ஒரு 3 கிளாத் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த தீப்பந்தத்தை ரெடி பண்ணுவோம். ஏன்னா இன்னும் இருட்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. பகல்லையே பசுமாடு கண்ணுக்கு தெரியாது, இருட்டாயிருச்சுன்னா சுத்தம். வாவ், அமேசிங், சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்கும் வந்து பேட்டரி குறையிற மாதிரி கீழே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு தெரியாது போல. அதுவும் மலையில் வேற நின்றுக்கிட்டு இருக்கும். சீக்கிரம் காலியாக இருக்கும்போது உள்ளே போயிடலாம். அதுதான் உள்ள வந்தாச்சு. இப்போ நமக்கு வேற என்ன தேவை? ஆக்சுவலி இப்போ நம்ம வச்சிருக்க ஆக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15% தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது கதமாக போகுது. அதனால வேற ஒரு ஆக்ஸ் நம்ம ரெடி பண்ணி ஆகணும். அது ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ரோப்பு வேணும். எதை ரெடி பண்ணாலும் ரோப்பு தான் கேட்குறானுங்க. இங்கே போயிருங்க பேண்டேஜ். ஒரு கிளாத் இருந்தால் போதுமா? பேண்டேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாட்டருக்கு, ஃபுட்டுக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வச்சிருக்காங்க. ஆனால் எதை செய்யணும்னாலும் நமக்கு ரோப் வேணும். கயிறு இருந்தால் தான் பண்ண முடியும் போல. சாப்பாடு சமைச்சு வைக்கிறதுக்கும் ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. வாட்டர் கலெக்டர், ஆனால் அதுக்கு ரோப்பு வேணுமா? மழை பெய்யுற தண்ணி சமைச்சு வைக்கலாம். இங்கே போறீங்க ஸ்பின்னிங் வீல். இதை வச்சு ரோப் ரெடி பண்ணலாமா நம்ம? இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். எந்த இடத்துல வைக்கலாம் இதை? இங்கே வைப்போம். இதை பார்த்தா காந்தி தாத்தா தான் ஞாபகம் வராரு. இதை ரெடி பண்ணுறதுக்கு 8 ஸ்டிக்கும் ஒரு மெட்டல் சீட்டும் தேவைப்படுது. மெட்டல் சீட் தான் இங்கே பார்த்தேன். ஆனால் ஸ்டிக்கை கலெக்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும். அங்கே ஒரு தீவு தெரியுதுல, அதில் லைட் எரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? ஓகே, உட்டன் சீட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கிளாத் இருக்கு, அதையும் எடுத்துக்குவோம். இந்த சீட் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கு தான் நமக்கு நிறைய தேவைப்படும்னு நினைக்கிறேன். 8 ஸ்டிக்கு தேவை. ஓகே, உட்டன் சீட் வச்சாச்சு. இப்போ ஸ்டிக்கு போய் காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரணும். அதுதான் பெரிய வேலையா இருக்க போகுது. இங்கே ஒரு செடி இருக்கு. பெரிய பெரிய மரத்தை கூட கண்டுபிடிச்சலாம் போல. இந்த மாதிரி சின்ன சின்ன செடியை கண்டுபிடிக்கிறதுக்கு போதும் ஆகிறது. 2 எடுத்தாச்சு. ஆனால் இன்னும் நமக்கு 6 ஸ்டிக்கு தேவை. கீழே நிறைய ஸ்டிக்காக கிடந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் ஈஸியாக வச்சிடலாம். பட் அப்படி ஒன்று கூட இப்போ கண்ணுக்கு கிடைக்கல. முன்ன கிடச்சிச்சு, அதை எடுக்காம வந்துட்டேன். என்ன வைக்க முடியல இதில்? ஏன் இது யூஸ் பண்ண முடியல? ஸ்டிக்கு தானே கேட்டிருக்கானுங்க. இது பெரிய குச்சி போல. கொடாலி இங்கே தூக்கி போட்டணும். இருங்க, ஆக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆக்ஸை வச்சு இந்த ஸ்டிக்கை 2 உடைக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். உடஞ்சிரு ப்ளீஸ். ஸ்டிக்கு உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஸ் உடஞ்சிரும் போல. ஏன்னா ஆல்ரெடி பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. உடையுதுங்க. ஸ்டிக்கர் எல்லாம் உடைக்க முடியுது. எடுத்து இதுல வைக்க முடியுது. வைக்க முடியுது. இப்ப பாதி ஸ்டிக்கர், அதாவது சின்ன சின்ன செடி போதும். 2 எடுத்தாச்சு. ஆனா இன்னும் நமக்கு 6 ஸ்டிக்கு தேவை. நிறைய ஸ்டிக்கா கிடந்துச்சுன்னா எடுத்துட்டு போய் ஈஸியா வச்சிடலாம். பட் அப்படி ஒண்ணு கூட இப்ப கண்ணுக்கு கிடைக்கல. முன்ன கிடைச்சிச்சு, அதை எடுக்காம வந்துட்டேன். ஏன்னா வைக்க முடியல இதுல. ஏன் இது யூஸ் பண்ண முடியல? ஸ்டிக்கு தானே கேட்டிருக்கானுங்க. இது பெரிய குச்சி போல. கொடாலி இங்கே தூக்கி போட்டோம். இப்போ இந்த ஆக்ஸை வச்சு இந்த ஸ்டிக்கர் 2 உடைக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளீஸ். ஸ்டிக் உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஸ் உடஞ்சிடும் போல. ஏன்னா ஆல்ரெடி பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு. உடையுதுங்க. ஸ்டிக்கு 2 உடைக்க முடியுது. இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து இதில் வைக்க முடியும். வைக்க முடியுது. இப்போ பாதி ஸ்டிக்கு, அதாவது பெரிய குச்சி தேவைப்படுது. கல்ல சின்ன சின்ன குச்சி தான் தேவைப்படுது. ஒரு மரத்தை வெட்டினா அதுல இருந்து 4 ஸ்டிக்கு கிடைச்சிடும். இப்போ 4 வச்சாச்சு. இன்னும் 4 நமக்கு தேவை. ரொம்ப இருட்டா இருக்கு. நம்ம கிட்ட தான் தீப்பந்தம் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போவோம். இப்போ பாருங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்கு. காட்டுக்குள்ள வேற ஏதாவது சிங்கம், புலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருந்துக்கிட்ட வந்துடாதீங்க. இந்த பக்கம் தான் ஒரு டைனோசர் மாதிரி ஏதோ ஒன்று சுத்திட்டு இருந்தது. அது இங்க போச்சுன்னு தெரியல. அதுக்கிட்ட கொஞ்சம் சேஃபா இருக்கணும். திடீர்னு நைட்ல எங்க இருந்து வந்து கிடைக்கணும். இங்க பாருங்க, மழை பெஞ்சனால காலெல்லாம் முளைச்சிருக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ மழை பெஞ்சிச்சுல, அதனால ஏகப்பட்ட இடத்துல காளான் முளைச்சிருக்கு. அதுல நல்ல காளானும் இருக்கும், கெட்ட காளானும் இருக்கும். ஒரு சிலது பாய்சனா இருக்கும். நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா தான் அதை சாப்பிடணும். இருங்க, கடல் கரைக்கிட்ட நிறைய ஸ்டிக்கா கிடக்கும். ஏன்னா தண்ணியில அடிச்சுட்டு வந்திருக்கோம். இருக்கான்னு பார்ப்போம். ஆனா நினைச்ச மாதிரி இங்க இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பாட்டில் இருக்குது, ஏதோ ஒரு நோட்டீஸ் உள்ள பேப்பர் இருக்குது. அது அப்புறமே எடுத்து படிச்சு பார்ப்போம். இங்கே நிறைய மெட்டல் சீட்டு தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமா? ஆக்சுவலி இப்போ தேவைப்படலைனாலும் கண்டிப்பாக நமக்கு பின்னாடி தேவைப்படும். அதனால இங்கே இருக்க எல்லா மெட்டல் சீட்டையும் எடுத்து போவோம். இதையும் எடுக்க முடியல. தூக்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம உடம்புல சத்து இல்லை போல. இதை எடுத்து போய் எப்படியோ அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாச்சு. வேகமாக நடந்து வர முடியலைங்க, இது வெயிட்டாக இருக்கனால. எல்லாத்தையும் இங்கே வச்சிடலாம். நமக்கு தேவைப்படுறப்போ எடுத்துக்கலாம். நல்லா இருட்டு கட்டிடுச்சு போல. அதே மாதிரி மழையும் நின்றுச்சு. இப்போ தான் பார்க்க நல்லா இருக்குது. நைட்டு இப்போ மணி 7 மணி போல். ஓகே, ஸ்டிக்கை வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இது எப்படி ரோப் ரெடி பண்ணுறது? ஏதாவது வைக்கணுமா? இதில் என்ன வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்கே ஏதோ காட்டுது. இதில் இலையை ஆட் பண்ணும் போல. ஏதோ ஒரு இலை கேட்குறானுங்க. எந்த இலைடா? எந்த இலைன்னு தெரியல. இந்த காட்டுக்குள்ளே என்னெல்லாம் இலை இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம். இங்கே ஒரு இலை இருக்குது. இதாக இருக்குமோ? இது கிடையாது. முன்னெல்லாம் நம்ம ஊர்